சேகுரா வீடியோல சிதைச்சு விட்டாச்சு. கால்மார்க்ஸ் வீடியோல கருமாதி பண்ணி விட்டுருக்கேன். மார்ஸ் வீடியோல மண்டை மேலேயே போட்டிருக்கேன். குமரிக்கண்ட வீடியோல குமுற அடிச்சிருக்கேன். இவ்வளவு பண்ணியும் நான் திருந்த மாட்டேன், அடங்க மாட்டேன். கிறுக்குத்தனமா கிறுக்கல்களை பார்த்து கிறுக்குத்தனமா யோசிச்சு கிறுக்குத்தனமான வன்மத்தோட கிறுக்குத்தனமா கிறுக்குவாதியா தான் நான் இருப்பேன்னு இப்போ ஒரு கிறுக்குத்தனமான காணொலியை போட்டிருக்காரு. அவர் வேறு யாருமே இல்லை, அவர் தான் பெருவெடிப்பு போகன். அவருடைய இங்கிலீஷ் பேர் தான் நான் தமிழ்ல உங்களுக்கு மொழிபெயர்த்து சொன்னேன், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இவர் மேல நமக்கு வன்மமான்னு பாத்தீங்கன்னா வன்மம்லாம் துளியும் கிடையாது. ஆனா இவருக்கு தமிழ் மேலையும் தமிழ் மொழி மேலையும் தமிழ் வாழ்வியல் மேலையும் வன்மை இருக்கு. அதனால இவர் மேல வன்மத்தோட நாம வீடியோ போடுறதுல எந்த வித தப்பும் இல்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வன்மத்தோடவே நாம வீடியோ போட்டுருவோம். வன்மத்தோட போடலனாலும் வன்மம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனாலதான். என்னடா முறைக்கிற சார் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இவரும் இன்னும் சிலரும் எப்படின்னா, யூடியூப்ல 2 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, அப்படி கிடைச்சிருக்கு, அப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இது கிடைச்சதால நமக்கு அவ்வளவு நன்மைகள் அப்படின்னு சாதாரணமா சொல்ல வேண்டிய விஷயத்த இழுத்து 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 20 நிமிஷத்துக்கு மேல சொல்லுவாங்க. அதையும் கேட்கிற கிறுக்கர்கள் இருக்கிறதால, அதான் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதால இன்னும் இழுத்து கூட பேசுவாங்க. பாடம் நடத்தேன்னு சொல்லி தூங்க வச்சிருக்கியே, இது சாதனை இல்லையா? ஐயோ! ஆனா நமக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமையும் கிடையாது, அந்த அளவுக்கு ஏமாத்துற ஒரு எண்ணமும் நமக்கு கிடையாது. அதனால சார் சொன்ன பாயிண்ட்க்கு நம்ம வந்துடுவோம். இவர் எகிப்தில் கிடைச்ச அந்த எழுத்தை தமிழர்களான நமக்கு டீகோட் பண்ணி நம்மளை எந்த அளவுக்கு தமிழ் மொழியை புகழணும், தமிழ் மொழியை புகழக்கூடாது, எந்த அளவுக்கு உண்மைக்கு ரிலேட்டடா நாம இருக்கணும்ன்றத நமக்கு ஐயா கத்து தராராம். ஐயாவால ஒரு கூகுள் சர்ச் பண்ணி கூட சாதாரண விஷயத்துல இருக்க உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. இது எப்பேற்பட்ட கிறுக்குத்தனம்னு நான் இவரை டீபங்க் பண்ண அத்தனை வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இப்பயும் சொல்றேன், இவர் போட்ட எல்லா வீடியோவையும் உட்காந்து டீபங்க் பண்ணணும்னா ஈஸியா டீபங்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு பேசுறதுலையும் அந்த அளவுக்கு டேட்டா எடுக்கிறதுலையும் கியானத்தனமும் கிறுக்குத்தனமும் நிறைந்த வீடியோக்கள் தான் இவரோட நிறைய இருக்கும். பட் சார் நமக்கு தமிழை பத்தி பாடம் எடுக்க போறாரு. அவர் என்ன பாடம் எடுக்கிறாரு நாம கேட்டுருவோமா? வாங்க. ஐயா கிராஃபிட்டின்ற வார்த்தைக்கு ஒரு புது விளக்கம் ஒண்ணு தந்திருக்காரு. அது என்ன தந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கிராஃபிட்டின்றது ஊர் சுத்துறவங்க எங்கெங்கெல்லாம் பழமையான சின்னங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் பழமையான கட்டுமானங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் கிறுக்குவாங்க இல்லையா? அதாவது பஸ்லயும் கிறுக்குவாங்க இல்லையா சில கிறுக்குக, இந்த ஐ லவ் யூ, ஹார்டின் போட்டு, ஃப்ரெண்ட்ஸ் நாங்க, இது மாதிரி ஏகப்பட்ட கிறுக்கல்கள் நீங்க பழமையான மண்டபங்கள்லையும் பழமையான தலங்கள்லையும் சுவர்கள்லையும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிறுக்கல்களையும் ஈர்ப்பு நாட்டுல இருக்க இந்த பழங்கால சுவர்ல இருக்கிற கிறுக்கல்களையும் ஒப்பிட்டு, அதனால கிராஃபிட்டி என்பது இப்போது இருக்கும் கிறுக்கர்கள் போகும் இடமெல்லாம் கிறுக்குகிறார்கள் அல்லவா, அதே போல அந்த காலத்திலும் சிகைக்கொற்றன் என்ற கிறுக்கன் இருந்தான். அந்த கிறுக்கன் போகும் இடமெல்லாம் ஏகப்பட்ட முறை அவனுடைய பெயரை கிறுக்கி உள்ளான்னு சாரு சிரிச்சுட்டே நமக்கு தமிழ் பாடம் எடுக்கிறாரு. இவருக்கு வன்மம் இல்லையா? இவர் தமிழர்களை ஒரு நல்வழிப்படுத்த, தமிழர்களை ரொம்ப புகழாதீங்க, உங்களுடைய மொழி உங்களுடைய வாழ்வியல் இப்படித்தான் இருக்கு, இந்த அளவுக்கு புகழ்ச்சியோட இருந்தாங்க சார் நமக்கு கத்துத்தராராம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிருந்து வணிக ரீதியா எகிப்துக்கு போன தமிழர்களுடைய குழுவுல இந்த மாதிரி சுத்தி பாக்குறதுக்காக போயிருக்காங்க. போனவங்க சும்மா இல்லாம கை அரிக்குதுடா, வருங்கால சந்ததியினருக்கு நான் வந்துட்டு போனது தெரிய வேணாமாடா அப்படின்னு பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த காமெடி யோசிக்கும் போதே அவன் மூளை விளங்காம போயிருக்கணும். சார் இன்னொரு நகைச்சுவை என்ன சொல்றாருன்னா, சிகைக்கொற்றன் வணிகத்துக்காக அங்க போன கூட்டத்தோட போயிருக்காங்க. கிங்ஸ் வேலிய பார்த்ததும் இவருக்கு அரிப்பு அடக்க முடியலையா. யாருக்கு? சிகைக்கொற்றனுக்கு அரிப்பை அடக்க முடியலையா. அதனால இவர் உள்ள போயிட்டு போற எல்லா இடத்துலயுமே தமிழ் எழுத்துல கிறுக்கி வச்சிருக்காராம். கொஞ்சமாவது மூளை இருக்கா? மூளைய மண்டைக்குள்ள வச்சிருக்கணும். மூளைய டவுசருக்குள்ள வச்சுட்டுலாம் நம்ம பேசக்கூடாது. எந்த பேச்சு பேசினாலும் அதுல ஓரளவுக்காவது லாஜிக் இருக்கணும். இங்க பிரச்சனை என்னன்னா, அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு 100% யாருக்குமே தெரியாது. ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கே அங்க என்ன நடந்தது, எப்படி இந்த பெயர் வந்ததுன்னு சுத்தமா தெரியாது. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான அரைவேக்காடுகள் அங்க என்ன நடந்ததுன்னு 100% அப்படியே வீடியோல பார்த்த மாதிரி அவர் இங்க இருந்து வணிகத்துக்காக போனாராம். அங்க போயிட்டு இவர் ஊர் சுத்தும் போது இவர் அரிப்பை அடக்க முடியாம
இவர் வந்து பல இடத்துல எழுதிட்டு போயிட்டாராம். அதையும் அங்க இருக்கவங்க வேடிக்கை பார்த்துட்டு, நீங்க எழுதுங்க சிகை கொற்றன், நீங்க எழுதுனீங்கன்னா நாங்க பார்த்துட்டே இருப்போம்ட்டு அவங்க சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்களாம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கிராஃபிட்டினா என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுப்போம். கிராஃபிட்டினா இப்போ இங்க நாம கிறுக்கிறோம் இல்லையா, இந்த காலத்துல நவீன காலத்துல கிறுக்கிற கிறுக்கள் எப்ப அது தோன்றுச்சுன்னா 1960ஆம் ஆண்டு தான் முதல் முறையா பிலடெல்பியால போங்கு போகன் மாதிரியான ஆட்கள் ஸ்ப்ரே பெயிண்ட்ல கிறுக்குத்தனமா கிறுக்க ஆரம்பிச்சாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா, பழங்காலத்துல உண்மையாவே வாழ்ந்த மக்கள், அதாவது பழங்கால மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு இவங்க முதல் அம்சமா வச்சிருந்த ஒரு அம்சம் தான் சுவர்ல ஓவியம் வரைகிறது, எழுதுறது, செதுக்குறது. ஓகேவா? ஏன் அதை பண்ணுவாங்கன்னா, சுவரை திருட முடியாது, நகர்த்த முடியாது, ஒன்லி அதை உடைக்கதான் முடியும். அதனாலேயே அது அங்க ஆணித்தரமா இருக்கும்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எழுதுவாங்க, ஓவியம் வரைவாங்க, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு போவாங்க. இதுக்கு அடுத்ததான் வந்ததுதான் பப்பாயஸ்ல எழுதுறது, அதுக்கப்புறம் நம்ம ஓலைச்சுவடியில எழுதுறது. உண்மையாவே இந்த முறை எங்கிருந்து போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓலைச்சுவடியில் எழுதுறது தான் அங்க போய் ஓலைச்சுவடி கிடைக்காம பப்பாயஸ்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், பிரமிடை அங்க இருந்த எகிப்தியர்கள் கட்டவே இல்லைன்னு எகிப்தியர்களே சொல்லியிருக்காங்க. எகிப்து சம்பந்தமா நான் போட்ட வீடியோல அவ்வளவு ஆதாரங்களோட உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த பிரமிட்ல என்ன இருந்தது, ஏது இருந்ததுன்னு, அது எப்படி செயல்படும்னு அங்க இருந்த எகிப்தியர்களுக்கு தெரியவே தெரியாத முதல் முறை பார்க்கும்போது, அதுக்கப்புறம் தான் இந்த கதையெல்லாம் இவங்களுடைய இந்த செருக்கள், இவங்களுடைய ஆரம்பம், இவங்களுடைய வம்சம் எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அதற்கான தெளிவான விடை இன்னி வரைக்குமே யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா அதனுடைய காலகட்டம், அதனுடைய ஆரம்பம் எங்கேயோ போகுது. அதனாலேயே எகிப்துடைய வரலாற 4000தோட நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா பிரமிடும் ஸ்பிங்க்ஸும் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற வரலாறோட ஒன்றி போகல, அதாவது நவீன நரேட்டிவோட இது ஒன்றி போகல. இந்த கதையெல்லாம் போங்கு போகன் மாதிரியான ஆட்களுக்கு துளியும் தெரியாது. சரி, இந்த கதையை விட்டுருவோம், இது பெரிய சப்ஜெக்ட். இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்து பழங்கால எழுத்து. இந்த எழுத்து சிந்துவெளி, ஹரப்பா, அதுக்கப்புறம் ரோங்கோ ரோங்கோ, இது மாதிரி மெசோபொட்டேமியா, இது மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸோட இந்த எழுத்து ஒன்றி போகும். ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்த ஸ்கிரிப்ட் தான் இது. இது ஸ்கிரிப்ட்னே தெரியாம இத கிறுக்கல்னு கிறுக்குத்தனமா இந்த கிறுக்கன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு ஏகப்பட்ட பேரு, ஐயா நீங்க அவ்வளவு அழகா சொல்றீங்க, அற்புதமா சொல்றீங்க, உங்க அளவுக்கு சொல்ல யாருமே இல்லைன்னு, அவர் சொல்றது உண்மையா இல்லையான்னு கூட ஆராய்ஞ்சு பாக்குற அளவுக்கு அறிவில்லாத அறிவு கொண்ட கிறுக்கர்களா இருக்கிறாங்க. ஒன்ன மாதிரி நாய்களா இருக்கிறதுனால வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. பழங்கால கிராஃபிட்டி முறைய 1960ஆம் ஆண்டு உருவான கிறுக்கர்கள் உருவாக்கிய கிராஃபிட்டியோடு இணைச்சதே மிகப்பெரிய தவறு. அந்த தவறை பண்ணதாலதான் இப்போ இவர் மாதிரியான கிறுக்கர்கள் இத அந்த காலத்துல கிறுக்கிட்டு போன கிறுக்கள்னு நம்ம கிட்ட கிறுக்குத்தனமா, கேனத்தனமா உளறிட்டு இருக்காங்க. உண்மையாவே இந்த கிறுக்களும், அதாவது இந்த காலத்துல இருக்க கிறுக்களும் அந்த காலத்துல கிறுக்கி வச்சிருந்த கிறுக்களும் ஒண்ணு கிடையாது. அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய அறிவும் ஆற்றலும் வேற, இப்ப இருக்க மூளைகெட்ட தடுப்பூசி தற்கொலைகளுடைய அறிவும் ஆற்றலும் வேற. அதை நாம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதாவது நிறைய மலைப்பகுதி இருக்கு, மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல கொடைஞ்சு குகைகளை உருவாக்கி அதுக்குள்ள அவங்களை ஆட்சி செஞ்ச அரசர்களை அடக்கம் பண்ணாங்க. இந்த வேலி ஆஃப் த கிங்ஸ் எங்க கட்டப்பட்டிருக்குன்னு ஐயா சொல்லியிருப்பாரு, நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது எப்படின்னா மலைக்குள்ள குடைஞ்சி கட்டியிருக்காங்க. அதாவது தமிழ்ல உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா குடைவரை கோயில் அமைப்பு மாதிரி அது இருக்கும். இந்த அமைப்புல கட்டக்கூடிய ஆட்கள் எகிப்தியர்கள் கிடையவே கிடையாது. அந்த காலத்துல எந்த இனமும் இந்த மாதிரி கட்டக்கூடிய அறிவை பெற்றதே கிடையாது. இந்த மாதிரி கட்டக்கூடிய அறிவை பெற்ற ஒரே இனம் அது எந்த இனம்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் இதை எடுத்து சொல்லலை. எப்படி அங்க போய் அந்த இனம் கட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இனம் ஆழிப்பேரலையால பாதிக்கப்பட்டு பல நாகரிகங்களுக்கும், அதாவது பல்வேறு திசைக்கும், பூமியில இருந்த பல்வேறு திசைக்கும் இவங்க சிதறி அங்க போய் அங்க ஒரு இடத்துலையும் நாகரிகத்தை வளர்த்துருக்காங்க. பட் இங்க நாம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், ஸ்பிங்க்ஸுடைய காலமும் பிரமிடுடைய காலமும் இவங்க நமக்கு செட் பண்ணி வச்சிருக்க நரேட்டிவ்ல சொல்லப்பட்ட காலம் கிடையவே கிடையாது. அதனுடைய காலம் அறிவியல் ஆய்வின் மூலமாகவே கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. பட் இதை நாம எந்த புக்லையும் படிக்க முடியாது. ஏன்னா இந்த விஷயத்த நாம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மனித வரலாறு இவங்க சொல்லி வச்சிருந்த வரலாறே ஒட்டுமொத்தமா மாறும். அதாவது நம்ம எப்ப
நாகரிகம் அடைய ஆரம்பிச்சோம், எப்ப நாம ஒரு சமூகமா ஒன்னா இருந்து அரசுடைமைக்கு வந்தோன்ற கதை எல்லாமே மாறிடும். அடிப்படையிலேயே நம்மளுடைய வரலாறு அப்படி அப்சைட் டவுனா ஆயிடும்ன்றதால இவங்க இது மாதிரியான கண்டுபிடிப்புகளை பாடத்திட்டங்கள்ல சேர்க்கவே மாட்டாங்க. இந்த ஸ்பிங்க்ஸ்லயும் எகிப்திய பிரமிடுகளும் முக்கிய பிரமிடுகளும் அந்த பூமியில இருக்கும்போது அங்க இருந்த காலம், அதாவது பருவநிலை மாற்றம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நாம பாக்குற பாலைவனமா இல்ல, ஒரு கொடுமையான அனல் காற்று வீசக்கூடிய நிலப்பரப்பா அந்த காலத்துல இல்லவே இல்லை. அதாவது கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரமிடும் ஸ்பிங்க்ஸும் கட்டப்பட்டப்ப அங்க பச்சை பசேல்னு, மம்மி படத்துல ஒரு சீன் பார்த்திருப்பீங்க, மம்மி ரிட்டர்ன்ஸ்ல ராக் டெய்ல் எடுத்து சாப்பிடும் போது இந்த சீன் வரும். அதுல என்ன ஆகும்னா பிரமிடை சுத்தி அப்படியே பச்சை பசேல்னு காடு வளரும். அந்த மாதிரி இருந்த ஒரு காலத்துலதான் இந்த பிரமிட் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா இது எங்க டிரைவர்ஸோட தொடர்புடையது. இதெல்லாம் ஏகப்பட்ட ஆய்வுகள் மூலமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாடர்ன் சயின்டிபிக் கம்யூனிட்டி ஏன் இதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த காரணம் தான். அவங்களுடைய வரலாற்று பொருட்டுகள் அப்படியே காணாம போயிடும். இந்த கதையெல்லாம் பெருவெடிப்பு போகன் மாதிரியான அரைவேக்காடுகளுக்கு துளியும் தெரியாது, கிற்கர்களுக்கு துளியும் தெரியாது. ஏன்னா எதுவுமே தெரியாம லெப்டிஸ்ட் அஜெண்டா படி என்ன கருமத்தை எழுதினாலும் அதை பார்த்து படிச்சுட்டு அதுதான் உண்மைன்னு வீடியோ போடக்கூடிய ஆள் இவரெல்லாம். இவர் மாதிரி தான் இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எது உண்மை எது பொய்ன்னு ஆராயக்கூடிய அறிவில்லாத பல பேர் இங்க இருக்கிறதாலதான் நாம உண்மையை தேடி பார்க்கக்கூடிய அறிவை எழுந்து நிக்கிறோம். பிரமிட் கல்லறைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. யாரை கேட்டாலுமே பிரமிட் கல்லறைக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்களே யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய பிரமிடை ஒரு 6 அடி ஆளை தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறதுக்காக எவனாவது இவ்வளவு சிரமத்தை மேற்கொள்வானா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அதனால என்ன பயன்னு யாருமே இதை யோசிக்காததால வெள்ளைக்காரன் எது சொன்னாலும் உண்மைன்னு ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி நம்பக்கூடிய ஆட்களில் ஒருவரான இவரும் அதை இன்னுமே கல்லறை மாதிரியான ஒரு தோற்றம்னு நினைச்சு அங்க என்னெல்லாம் இருக்கோ அங்க இருக்கிற கதையெல்லாம் எங்க எப்படி சொல்லி வச்சிருக்காங்களோ அதுதான் உண்மைன்னு இந்த கிற்கர் பேசுறதால அங்க போய் சிகைக்குற்றன் கிறுக்கிற்கான்ற ஒரு பேச்சு இவருக்கு வருது. தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? வேலி ஆஃப் த கிங்ஸை பத்தி உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, குடைவரை கோயில் அமைப்புல நீங்க எங்க போனாலுமே சரி, முன்பக்கமா போகக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இருக்கும். எந்த வழியா போறோமோ அந்த வழியா மட்டும்தான் நம்மளால திரும்பி வர முடியும். அதனால இந்த பக்கத்துல இருந்தும் போக முடியாது, இந்த பக்கத்துல இருந்தும் போக முடியாது, பின்வழியில இருந்தும் வர முடியாது. இப்படி போய் அந்த பக்கமாவும் போக முடியாது, இல்ல 360 டிகிரில எந்த பக்கமாவும் போக முடியாது. நாம எந்த பக்கம் போறோமோ அந்த பக்கம் மட்டும்தான் வர முடியும். அதுதான் குடைவரை கோயில்களுடைய ஒரு அமைப்பின் சிறப்பு. இந்த சிறப்பு தான் அங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னே நம்ம கிறுக்கருக்கு தெரியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம மாமல்லபுரம் குடைவரை கோயில்களுக்கு எல்லாம் போய் பாருங்க. குடைவரை கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாத்துக்குமே போங்க. மலையில, அதாவது மலை இல்லைன்னா பெரும் பாறை, சரியா, அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சைட்ல பார்த்தா மாதிரி மட்டும்தான் அவங்க செதுக்கியிருப்பாங்க. அதை தாண்டி அங்க குடைஞ்சி இந்த பக்கம் வர மாதிரி எங்கேயுமே செதுக்கியிருக்க மாட்டாங்க. குடைவரை கோயிலுடைய சிறப்பு, குடைவரை கோயிலுடைய அமைப்பே இதுதான். இதையெல்லாம் சில கிறுக்கர்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னே சில கிறுக்கர்களுக்கு தெரியாது. 4 இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. ஓகே, இப்ப கிரேக்கர்கள் காலத்துல கிரேக்கர்களுடைய கடைசி ஆட்சி கிமு 30ஆம் ஆண்டோட முடியுது. அப்ப ஆகஸ்டஸ் எல்லாரையும் அடிச்சு முடிச்சு எகிப்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் மறுபடியும் வணிக அமைப்பு இங்க வர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம தமிழர்களுடைய வணிக அமைப்பும் இங்க வருது. அந்த நேரத்துல இந்த சிகைக்குற்றன் வந்தான் எழுதினான்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கும்படியா கிடையாது. ஏன்னா சிகைக்குற்றன் சாதாரணமா வணிகர்னா வரவே இல்லைன்னு இந்த பெயரை ஆராய்ச்சி பண்ண சார்ல்ஸ் சொல்றாரு. ஏன்னா இவன் ஒண்ணு வீரனா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இவன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவனா இருக்கணும்னு சார்ல்ஸ் சொல்றாரு. அதுவும் இல்லாம இந்த பேரை பாருங்க, சிகைக்குற்றன். சிகைனா தலை, இதுக்கு இன்னும் நிறைய பொருள் இருக்கு. அது இல்லாம இங்க குறிப்பா இந்த பேருக்கு அந்த பொருள் பொருந்தது எதுன்னா தலைதான். சிகை கொற்றன். கொற்றன் என்ற பேர் நம்மளுடைய தமிழ் சங்க இலக்கியங்கள்ல ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. கொற்றன், கொற்றவை, இந்த ரெண்டுமே யாருக்கு அதிகமா சூட்டப்பட்டிருக்கும்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த பெயர் இருக்கும். எல்லாருக்குமே இந்த பெயர் சூட்டியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த பெயர் கொண்டவங்க அதி முக்கியமான ஒரு நபர்களா இருந்திருக்கணும். அதுலயும் சேரர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த சேரர்களுடைய வரலாறு நமக்கு கிடைக்கவே இல்லை.
அந்த காலகட்டத்துல சேர்ந்த சேரனா இந்த சேரன் இருந்திருக்கலாம். இந்த கிறுக்கர் சொல்ற மாதிரி இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இப்ப எழுதப்பட்டதுன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே முதல் முறையா, அதாவது அந்த குடைவரை கோயில் அமைப்பு உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் முதல் முறையா எழுதப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷனா இது இருக்கலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்ப முடியாது. ஆனா இந்த இன்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்குது இல்லையா இந்த மந்திர வார்த்தைகள், அதாவது எஜிப்திய வார்த்தைகள், அதாவது ஹைரோகிளிப்ஸ், இது எல்லாமே அதுக்கு அப்புறம் தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பட் அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மந்திர வார்த்தைகள்லாம் எப்ப நிரம்புதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரோக்கள் இங்க இவங்களுக்கு கீழே இந்த வேலி ஆஃப் த கிங்ஸ தங்களுக்கானதா எப்ப எடுத்துக்கிட்டாங்களோ அப்ப இந்த மந்திர வார்த்தைகளை நிரப்ப ஃபாரோஸ் அதிவேகமா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல மந்திர வார்த்தைகள் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல பிணம் புதைக்கிற வேலையும் கிடையவே கிடையாது. இந்த சடங்குகளையும் இந்த மந்திர வார்த்தைகளையும் எகிப்திய மக்கள், அதாவது எகிப்திய இனம் இருக்குது இல்லையா, எப்போ முதல் முறையா இந்த இடத்துக்கு வந்து பிரமிடையும் இந்த கட்டுமானங்களையும் பாக்குறாங்களோ அப்பதான் இவங்களுடைய பயன்பாட்டுக்காக அதை எடுத்துக்கிட்டாங்க. இது வரலாற்று ரீதியான உண்மை. ஆனா இந்த வரலாறை நாம எங்கேயுமே படிக்கவே மாட்டோம். இதற்கான ஏகப்பட்ட தரவுகளும் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நாம கல்லறைன்னு எந்த ஒரு பிணத்தையும் 3 பிரமிட்ல இருந்து எடுக்கவே இல்லை. அதிகபட்சமா வேலி ஆஃப் த கிங்ஸ் சொல்றாங்க இல்லையா, அங்கேயுமே பாத்தீங்கன்னா துட்டாங்கமுனுடைய கல்லறையை மட்டும்தான் எழுதிருக்கோமே தவிர வேற எந்த ஒரு கல்லறையுமே எந்த ஒரு பிணமும் அங்க இதுவரைக்கும் கிடைச்சதே கிடையாது, அங்க இருந்ததே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, திருடர்கள் திருடிட்டாங்க, ஏகப்பட்ட திருடர்கள் திருடுறதுக்கு ஏகப்பட்ட பொருள் அங்க இருந்துன்னு சொல்லுவாங்க. பட் அவ்வளவு காலமா திருடி, அதாவது அங்க இருக்க எல்லா பிணங்களையும் காலி பண்ற அளவுக்கெல்லாம் திருடர்கள் அங்க வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இது மாடர்ன் நரேட்டிவ். அந்த காலகட்டத்துல இருந்த அரசர்கள் இந்த அளவுக்கு கேணத்தனமா விட்டுருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த சிகைக்கொற்றன் வணிகர் கிடையாதுன்னு சார்ல்ஸே சொல்லிட்டாரு. அதாவது இதை ஆராய்ச்சி பண்ணவே சொல்லியிருக்காரு. அப்படின்னா சிகை என்பதன் பொருள் என்னன்னு பாத்துருவோம். சிகை என்பதன் பொருள் மணிமுடி, அதாவது அரசன் தலையில் அணியும் மணிமுடி. அதுக்கடுத்து குடிமி, அழகிய முடியை கொண்ட ஒருவன், மயிர், இதெல்லாம் சிகைக்கான பொருள். அதுக்கடுத்து கொற்றன். கொற்றனுடைய பொருள் என்ன தெரியுமா? வெற்றி பெற்றவன், அரசன், ஆளுமை மிக்கவன். இதெல்லாம் யாருக்கு வைப்பாங்கன்னு நீங்களே தயவு செய்து எனக்கு சொல்லுங்க, ஏன்னா எனக்கு தெரியல. ஆளுமை மிக்கவன், சிகை, மணிமுடி. மணிமுடி அணிந்த, அதாவது அழகான தலைமயிரையும் குடுமியையும் உடைய மணிமுடி அணிந்த வெற்றி பெற்றவன் என்பது இந்த பேருக்கான பொருள். அப்படி கூட இருந்துக்கலாம். பட் இந்த 2 பேருக்கான பொருளை பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுதான். இப்படி இருக்கும்போது இந்த சிகைக்கொற்றன் என்பவன் வணிகனா வந்து கிறுக்கு குரங்குன்னு இந்த கிறுக்கர் சொல்றதெல்லாம் எப்பேற்பட்ட அப்பட்டமான நகைச்சுவைன்னு யோசிச்சு பாருங்க. தமிழர் வரலாறும் தெரியாது, தமிழ் மொழி பற்றியும் தெரியாது. தமிழ்ல மட்டும்தான் ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். வேற எந்த மொழியிலையும் தமிழ்ல இருக்க அளவுக்கு பல பொருள் கிடையவே கிடையாது. இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த கிறுக்கருக்கு துளியும் தெரியாது. அதனால இந்த கிறுக்கர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, கிறுக்குத்தனமா திராவிட கொத்தடிமை கிறுக்குத்தனத்தை இவர் நிறைய வீடியோல காட்டுவார். அதே மாதிரி இதுலயும் காட்டியிருக்காரு. புறநானூறு 172வது பாடல்ல பிட்டங்கொற்றான்னு ஒருத்தருடைய பேர் அதுல வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, குதிரை மலையை ஆண்ட ஒரு அரசன். சேரர் காலத்துல மட்டும் இல்ல, மூவேந்தர்களுடைய காலத்துல வேளிர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இந்த வேளிர்களும் அரசர்கள் தான். இன்னும் சொல்ல போனா வேளிர்களில் இருந்துதான் இந்த மூவேந்த இனமும் வந்ததுன்றதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த வேளிர்களில் அரசனான பிட்டங்கொற்றான், குதிரை மலையை ஆண்ட பிட்டங்கொற்றான் மிகப்பெரிய வள்ளலா இருந்திருக்காரு. அதாவது இந்த கொற்றன் என்ற பெயருக்கு மிக தகுதியான ஒரு ஆளா இருந்திருக்காரு. ஆகவே கொற்றன் என்ற பெயர் வந்து சாதாரண நபர்களுக்கு தரமாட்டாங்க. இந்த கொற்றன் என்ற பெயருக்கு அரசன் என்ற பெயர் தான் மிக முக்கியமான, அதாவது 90% பொருந்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து மீதி இருக்க 10% எதுல வரும்னா, கொடைவள்ளல்களுக்கு இவங்க இந்த பெயர் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிகைக்கொற்றன் என்பவன் அரசன் அல்லது கொடைவள்ளல், இந்த 2 கேட்டகரியில அவர் பொருந்துவாரு. அவ்வளவுதான் மேட்டரே தவிர இந்த கிறுக்கர் வன்மத்தோடு சொன்ன மாதிரியான வணிக கிறுக்கரா இந்த சிகைக்கொற்றன் அங்க போய் கிறுக்கவே இல்லை. தமிழ் எழுத்து எகிப்துல கிடைச்சிருச்சுன்னு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் நம்மளுடைய வரலாறு இருக்கான்னு யாருமே தேடி பார்த்துருக்கவும் மாட்டீங்க. அதையெல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் நம்பியிருக்க மாட்டீங்க. அந்த வகையில
இந்த வரலாறு எல்லாம் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் இந்த உலகம் பூரா போயிருக்காங்களா, அவங்களுடைய காலடி தடம் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கான்னு தேடி பார்த்த ஆராய்ச்சி பார்த்த நிறைய பேருக்கு இது சாதாரண விஷயம் தான். ஏன்னா 1990களிலேயே, அதாவது 1990களின் இறுதியில ஸ்டீவன் சைட்போத்தம் என்ற ஒரு ஆய்வாளர் அவருடைய குழுவோட சேர்ந்து பெர்னிகேல, அதாவது இப்ப பார்த்தோம் இல்லையா வேலி ஆஃப் த கிங்ஸ் இருக்க கொஞ்சம் தூரத்துக்கு பக்கத்திலேயே இங்க பெர்னிகேன்ற இடம் இருக்கு. அங்க இது மாதிரியான தமிழ் பெயர்கள் பொறித்த பல பழங்கால பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த விஷயம் எப்போ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஆனா இப்பதான் வேலி ஆஃப் த கிங்ஸ்ல அந்த எழுத்து இருக்குன்னு சிலர் ஆய்வுகள் மூலமா நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணிருக்கணும், 1990களிலேயே இத அப்பவே நாம ரொம்ப தீவிரமா என்ன பண்ணிருக்கணும்னா, நம்மளுடைய மொழி அங்க இருக்குன்னு எகிப்து முழுக்க சலடை போட்டிருக்கணும். பட் நம்மளுடைய மொழியை பத்தியோ நம்மளுடைய வரலாறு பத்தியோ தெரியாத நாம இது பத்தி எல்லாம் பெருசா நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுக்க முடியாது, அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது, இங்க இருக்கவங்களும் அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அதனாலேயே இந்த வரலாறு இப்போதான் தெரிய வருது. இப்ப இது தெரிஞ்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வரலாறு எப்படி இருந்திருக்கும்னு தேடக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்திருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஆட்களா இருந்தீங்கன்னா இந்த பெருவெடிப்பு கிறுக்கன் மாதிரியான ஆட்களுடைய வீடியோவை பார்க்கறத நிறுத்துங்க. ஏன்னா முழுக்க முழுக்க வன்மம் மட்டுமே இருக்குமே தவிர தமிழர் வரலாறு சார்ந்த எந்த ஒரு அறிவார்ந்த கருத்துமே இருக்காது. முழுக்க முழுக்க சார் எப்படி பேசுவார்னா, நமக்கு இவ்வளவுதான் வரலாறு, அங்க போயிருக்கோம் வந்துட்டோம், அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கணும். அதை தாண்டி நாம என்ன பண்ணிட்டோம் என்ன கிழிச்சிட்டோம்னா நீங்க தேடிடக்கூடாது, இது ஒரு சாதாரண விஷயம்னு கிறுக்க அப்படின்னு சிகைக்கொற்றன சார் எப்பேற்பட்ட ஒரு ஆளை எப்பேற்பட்ட ஒரு அடைமொழிக்குள்ள சுருக்கி கிறுக்குத்தனமா வீடியோ போட்டிருக்காருன்றதையே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தலைவன் மீது தலை கோபத்துல இருக்கா. ஆனா அந்த கோபம் குறைவான அளவுக்கு, கம்மியான அளவுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுக்கு உண்டி கவலம், சாப்பாட்டு கவலம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. சிகை அப்படிங்கிறதுக்கு வட்டி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இவர் சொன்ன இந்த சிகைக்கான விளக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குது. சிகைக்கு கீழே சிக்குன்னு இருக்கு. எது சிக்கலாகும்? முடி சிக்கலாகும். வேற என்ன சிக்கலாகும்? வாழ்க்கை சிக்கலாகும். இங்க வாழ்க்கையை குறிக்கல, முடியத்தான் குறிக்கிறாங்க. சிக்கு சிகைன்னு இருக்கு. அதுக்கப்புறம் வட்டின்னு சொல்றாரு இல்லையா, இது பிற்காலத்துல வந்திருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சிகை என்ற சொல்லுக்கு அதிகபட்சமா 90% என்ன பொருள்னா தலை, மயிர், தலைமுடி, குடுமி, இது மட்டும்தான் அதனுடைய பொருள். இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிகையை மட்டும் பார்க்க கூடாது, சிகை கொற்றன் இந்த ரெண்டும் சேர்ந்து வர பொருளை தான் நாம பார்க்கணும். அப்படித்தான் இவர் காட்டின இந்த விளக்கத்துல இருக்க எல்லா பாடல்லையும் வரும். சிகை கொற்றனுடைய பொருள் என்பது தெல்ல தெளிவா அது மணிமுடியை குறிக்கும். அதாவது வெற்றி பெற்ற ஒருத்தனுடைய தலையையும் அவனுடைய மணிமுடியையும் குறிக்கிறதா தான் அந்த சொல் வருது. அதை தவிர்த்து வேற எந்த பொருளும் இந்த பெயருக்கு கிடையவே கிடையாது. வட்டி கொற்றன், இந்த உணவு கொற்றன், இது மாதிரி எல்லாம் அந்த பெயருக்கு வருமானு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதனுடைய பொருள் இதுதான். சிகை கொற்றன் இந்த ரெண்டுத்தையும் இவர் சொன்ன விளக்கத்துக்கு கொடுத்த வார்த்தையையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். வட்டி கொடுத்தான் கொற்றன் வராது, உணவு கொடுத்தான் கொற்றன் வராது. இந்த சிகை கொற்றன் எதுல நிக்குதுன்றத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவங்க வெளியிட்ட சிகை கொற்றன் சார்ந்த மொழிபெயர்ப்புகள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எதுன்னா 14வது குகையில இருக்க இந்த சிகை கொற்றனுடைய இன்ஸ்கிரிப்ஷன் தான். இதுல என்ன பொருள் சொல்லியிருக்குன்னா, அதாவது அதுல என்ன இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, சிகை கொற்றன் வரும்போது வந்ததால் வந்து விட்டதால் பார்த்து விட்டான். இதனுடைய பொருளை பாருங்க, அவன் அங்க வரும்போது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அவன் அதை பார்த்துட்டான்னு யாரோ அஞ்சு நடுங்கி இருக்காங்க. இதுதான் இதனுடைய பொருள். நாம எப்படி அனலைஸ் பண்ணாலும் இதுதான் பொருளா இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே இதனுடைய ஃபைனல் பொருள் இப்படிதான் இருக்கும். அப்படின்னா அவன் அங்க வேடிக்கை பார்க்க மட்டும் போல, அதுலயும் அவனுடைய பெயர் மட்டும்தான் அங்க இருக்கு. வேற எந்த மொழியிலையும் அங்க இன்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கவே இல்லை. இந்த தமிழ்ல மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் இந்த பொருள் தான் அங்க இருக்கு. அப்படின்னா அங்க என்ன நடந்தது? அப்படின்னா இவன் வணிகத்துக்காக மட்டும் வந்தவன் கிடையாதுன்றது இதன் மூலமா தெளிவாகுது. வணிகத்துக்காக வந்தவன் அங்க உள்ள வரும்போது ஏதோ நடந்திருக்கு, அதை அவன் பார்த்துட்டான்னு அதுல எழுதியிருக்கு. அப்படின்னா அந்த பார்த்துட்டான்ற வார்த்தைய 3வது நபர் இருந்து சொல்ற மாதிரி தான் இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அங்க யாரோ இருந்திருக்காங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இதுதான் நம்ம விளக்கப்படி பார்த்தோம்னா ஒரிஜினல் கான்டெக்ஸ்டே. பட் இதன் மூலமா அங்க என்ன நடந்ததுன்னு 100% நம்மளால சொல்ல முடியல. ஆனா இங்க இந்த இடத்துல சிகை கொற்றனை தவிர யாரோ இருந்திருக்காங்க, அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது மட்டும் இந்த மொழிபெயர்க்கப்பட்ட வரிகளால உறுதியாகுது. அடுத்த வீடியோல நாம பெருவெடிப்பு போகனுடைய
அந்த திப்பு சுல்தான் உருட்டுகளை தூக்கி குப்பையில போடுவோம். அது வரைக்கும் இந்த வீடியோக்களை பாருங்க. Until we meet again.